வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. சுமக்கும் சுமை அதிகமாக இருந்தால் பெட்ரோல் வேகமாக தீர்ந்துவிடும். இது காருக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்தும். குடும்ப சூழ்நிலை, வேலையில் பளு, உறவுகளில் சிக்கல்கள் போன்றவைகள் மனிதர்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் இந்த மன பாரத்தை லகுவாக்குவதின் ரகசியத்தை இயேசு எளிய வார்த்தைகளில் சுருக்கமாக கூறுகிறார். என்னிடம் வாருங்கள், நான் தரும் இளைப்பாறுதலை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இதை ஏன் நாம் அடிக்கடி செய்யக்கூடாது? அன்பின் பரலோக தகப்பனே, எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் வாழ்க்கையின் கடினமான பாகங்களை சுமந்து சோர்ந்து போயிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுடன் சேர்ந்து ஜெபிக்கிறேன். அவர்களை அழுத்தும் பாகங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒருமனப்பட்டு அவைகளை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். அவைகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக உம்முடைய இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உம்முடைய சமாதானமும் விடுதலையும் அவர்களை நிரப்புவதாக. வாழ்க்கையில் வெற்றியையும் உயர்வையும் அடைவார்களாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.